வெல்கம் டு சீன் மீடியா. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆல் இண்டியா லெவலில் ரீட்டைல் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறக்கிற டிமார்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஊர் சைடு, அதாவது சென்னை, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் டிமார்ட் வந்துருச்சு. A to Z எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அதான் உண்மை கூட. அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்குது, வீடியோ எடுக்கலன்னு சொல்லி வந்தால் கூட்டம் போட்டு நொறுக்குது. 3 லிட்டர் குக்கரு எவ்வளவு? எம்ஆர்பி 3600 ரூபா. எம்ஆர்பி 3600 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1280 1489 ரூபா. பரவாயில்ல, பாதி குறையுது. அக்கா ட்ராலி பிரஸ்டீஜ் 1445 ரூபா. 1129 ரூபா. 300 ரூபா குறையும். 300 ரூபா குறையும். இந்த பத்தி எல்லாம் தெரியும். பிரஸ்டீஜ் கான்ஃப்ரோ தவான் ஒமேகான்னு போட்டிருக்கான். 280 1200 ரூபா. 920 ரூபா. அது நல்லா ஆஃபர். எம்ஆர்பி ரேட் வந்து 1260 ரூபா. ஆமாம். விற்கிற ரேட் வந்து 929 ரூபா. இது நல்லா ஆஃபர். இது 920 ரூபாய்க்கு இது நல்லா ஆஃபர். ஆக்சுவலாக இது வந்து இதை பார்த்துலாம் தெரியும். எம்ஆர்பி வந்து 2005 ரூபா. ஒரிஜினல் ரேட் விற்கிற ரேட் வந்து 789 ரூபா. 60% டிஸ்கவுண்ட்டு. இந்த கப்பன் சாஸ்திரன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 6 பீஸ் 139 ரூபா. பரவாயில்லையாக்கா? இது பிளேட்டோடய வருது. இது மோஸ்ட்லி இப்போ நம்ம ஊர் சைட்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அதான் இந்த 400 500 சொல்லுவாங்க. இது 6 பீஸ் 99 ரூபா. செம்மையாக இருக்குது. செம்மையான இதில் ரேட்டு. நார்மல் தோசை சும்மா ஒரு பேச்சுலருக்கு இதுதான் 300 தான். 300 தான். கப்பன் சாசர் 99 ரூபா தான். ஹேண்ட்பேக்ஸ்லாம் பாருங்கள், 399 ரூபாய்க்கு சரியான குவாலிட்டியான ஒரு ஹேண்ட்பேக்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது. 499 599லாம் ஹேண்ட்பேக்ஸ் ஃபுல்லாக கலெக்ஷன். இங்கே பாருங்கள், ஸ்கூல் காலேஜ் பேக் 699 ரூபா. சரியான ஒர்த்து. அதே மாதிரி காலேஜ் பேக்ஸு, லேப்டாப் பேக்ஸு. ரேட்டு காட்டுறேன் பாருங்கள், 3140 ரூபா ஆக்சுவல் ரேட்டு. எம்ஆர்பி செல்லிங் ரேட்டு வந்து 699 ரூபா. பார்க்கும்போது நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. சஃபாரி அந்த மாதிரி பேக்ஸ். இது வந்து பாத் டவல், நம்ம சைடு சொல்லுவோம்ல தேங்காய் பூ துண்டுன்னு சொல்லுவோம்ல, அது 249 ரூபா. 280 ரூபா உள்ளது 249 ரூபா. எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள். காக்கா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? நான் அந்த மூணு வரையே போயிட்டு வந்துட்டேன். பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணிட்டிய? ஓ, வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்கீங்களா? 1.5 லிட்டரு வாட்டர் பாட்டில் 79. நிறைய ஜாமான் வாங்குங்க. நிறைய ஜாமான் வாங்கணும்னா சம்பா இதான் நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம். ட்ராலியும் நிரப்பிட்டீங்களா? அதான் மணி என்ன, இதெல்லாம் கம்பெனி அக்கௌண்ட். மணி வேற ஆளுக்கு வாங்கிட்டு போறீங்களோ? அவன் என்னோட எனக்கு ஒரே தவா மட்டும் தான் வாங்க. பிள்ளைகளுக்கு நிறைய வாங்க அக்கா. நிறைய அந்த ஸ்டேஷ்னரி நிறையா இருக்குது. பிள்ளைங்களுக்கு இப்போ வாங்கினோம்னா கொடுத்து விட முடியாது. அதான் ஸ்டேஷ்னரி பாருங்க. இந்த சீப்பு தான் நான் தேடிட்டு இருந்தேன். 99 ரூபாய். இது எல்லா இடத்துலையும் இது இருக்குதான். ரேரா? இது ரேரு. ஒரு இந்த மாதிரி ப்ரீமியம் கடையோ இல்லைன்னா பார்பர் ஷாப் தான் கிடைக்கும். நிலக்கடலை எண்ணெய் பாருங்க, 479 ரூபா எம்ஆர்பி. செல்லிங் ப்ரைஸ் வந்து 421. இது ஃபுல்லாக ஆயில் ஐட்டம் தான். 224 எம்ஆர்பி, 182 செல்லிங் ப்ரைஸ். என்னக்கா, எண்ணெய் எதுவும் வாங்குறீங்களா? நல்லெண்ணெயா? இதயம் நல்லெண்ணெய் இருக்கான் பாருங்க. இந்த இருக்கு 408 ரூபா எம்ஆர்பி. 320 பாட்டிலும் பாக்கெட் எல்லாம் ஒன்று தானா? வாங்கி நம்ம ஒரு பாட்டில் நம்ம தேடணும். அதனால இது பாட்டில் எவ்வளோ. டிமார்ட் வந்து நல்லா பேசி வீடியோ எடுக்கலாம் பார்த்தா போகிற இடம்லாம் சரியான க்ரௌடு. இது ஒன்று தான் ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும்.
இது வந்து ஃபிக்ஸ்டில் காக்கா, ரேட் கம்மி பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலுமே கம்மி பண்ணுறாங்க. கிராசரிஸ் வந்து பெரிய லெவலில் நீங்கள் இம்பாக்ட் கொடுக்க முடியாது கிராசரிஸ். ஆனால் இங்கே வந்து 6 to 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம். நான் வரும்போது நான் பார்த்துட்டு 15% மற்றது எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் இந்த இது ஆட்டா இதெல்லாம் பண்ணிட்டா நல்ல டிஸ்கவுண்ட் ஆகுது. இவங்க பல்காக எடுக்கிறனால அவ்வளோ பல்க் discount. எடுக்கிறோம். எத்தனை வீடியோவில் பார்த்துருப்போம், பொரியலையும் சீனியும் கலந்து சாப்பிட்ற மாதிரி. ரைட், ரெடி பண்ணியாச்சு. செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னன்னா, டிமார்ட் போயிட்டு நீ நினைச்ச பொருளை மட்டும் வாங்கினீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். நீங்க சொல்லுங்க, நீ நினைச்ச மட்டும் தான் வாங்கினீங்களா? அப்படி நினச்சது மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா நான் வந்து இங்கேன்னு இல்லை, எங்கே எதுக்கு பர்ச்சேஸ் போனாலும் நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுட்டு தான் போவேன். அதை தாண்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போக மாட்டேன். பரவாயில்ல, செல்ஃப் கண்ட்ரோலில் கரெக்டாக இருக்கிறீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி நான் கெஸ் பண்ணி வந்தது 2 விஷயம். ஒன்று எனக்கு இந்த கிச்சன் திங்ஸ் வாங்கணும், அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து இந்த சிப்பர் போகும்போது தான் கொண்டு போக முடியும். சிப்பர் வாங்கணும். ஊருக்கு போகும்போது தான் கொண்டு போக முடியும். அது ஒரு கரைச்சை. நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு வந்தாக்கா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ரைட், கம்மியாக கொடுக்கறதுக்கு டிமார்ட் கம்மியாக கொடுக்கறதுக்கு காரணம் வந்து சொந்த இடத்துல பில்டிங் கட்டி இடம் வாங்கி பில்டிங் கட்டுவாங்க. அதான் ஸ்டோர் போடுவாங்களாம். இடம் வாங்கி ஸ்டோர் போடுறதுனால ரெண்ட் இருக்கு அதில். சரி, அது ஒன்று சேவ் ஆகுமா காஸ்ட்டு. அப்புறம் வெண்டார்ட்ட வந்து பல்காக எடுப்பாங்களாம். ஆமாம், அது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களுமே ஆக்சுவலாக பல்காக எடுக்கிறதுனால ஒரு மாதம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன். எல்லாருமே அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. மட்டும் தூக்குங்க. இது ஒன்று வாங்குறது திங்கிறதுக்கு வாங்கியாச்சு. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே பார்த்த மாதிரி இந்த கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, கிராசரி ஐட்டம்ஸில் வந்து மேமிச்சமான ஐட்டம்ஸ், வீணாக போகக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி டேமேஜ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டேமேஜஸ்ஸு வீணாக போகிறதெல்லாம் இவங்களால தவிர்க்க முடியாது. எவ்வளவுதான் சொந்த இடத்துல ரெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் ஒன் பார்ட் ஆஃப் லாஸுங்கிறது அது கண்டினியூட்டியில் இருக்க தான் செய்யும். பட் அது அவங்க ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொட்டீன் சேல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நார்மலாக இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நெஸ்டோ, கேரிஃபோரு, இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற இந்த டிமார்ட் செக்ஷன்ஸு மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா ரொட்டீன் சேல்ஸ் அங்கே இருக்காது. இப்போ இங்கேயே இஏ இது ஃபீனிக்ஸ் மாலு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னா இருக்கும். பட் இந்த இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கும்போது மக்களுக்கு கஸ்டமர்ஸாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் என்ன இருக்குன்னா, நம்ம போகிற நோக்கத்துக்கு மட்டும் நம்ம போவோம், அப்படின்னு டிமார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரினால ரொட்டீன் சேல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த டேமேஜஸ் அண்ட் லாஸஸ் வந்து இவங்க வந்து ஓவர் கம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைலே ரொம்ப கம்மியான ரேட்டில் பக்காவாக இருக்குனாக்கா. டெக்ஸ்டைல் பிராண்டடில் எல்லாம் ஆஃபரில் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக 6 to 15% வந்து ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்டா நம்ம ஊர் சைட்லாம் எம்ஆர்பி விட கூட தான் விற்பாங்க, இல்லை கரெக்டாக எம்ஆர்பி விற்பாங்க. அதுவே நல்ல ப்ராஃபிட் தான் காக்கா. எம்ஆர்பி நல்ல ப்ராஃபிட் தான். கன்சியூமர் லா படி எம்ஆர்பி கீழே தான் விற்கணும், கம்மியாக விற்கணும். கன்சியூமர் லா படி. ஆனால் லா யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. டிமார்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 6 to 15% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுக்க முடியும், அவ்வளோவுமே கொடுக்குறாங்க. சரி ரைட்டு, இதான் டிமார்ட்டுடைய இது. இன்னும் பக்காவாக பண்ணலான்னு வந்தோம். சரி ரைட்டு.